வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கற்பக விருட்சம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன். இதில் இன்றைக்கி என்ன சிறப்பாக காமிக்கிறேன்னா, இதோட காய் அன்றைக்கி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தான் வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி எனக்கு தொட்டு பார்க்குறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது மேலே அந்த காயை பார்க்கும்போது. இதுதான் கற்பக விருட்சத்தோட பழம் பாருங்கள். நிறையா காய் காய்ச்சிருக்கு. இது சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் பழக்கு பாருங்கள். ஒரு மரம் இது காய் காய்ச்சிச்சுன்னா இது வந்து அணில் வந்து உடனே வேலை பார்த்துடுறாங்க. அணிலுக்கு ரொம்ப பிடிச்சது பிளக்கு. இதில் உள்ள காயெல்லாம் மரத்தில் இருக்கும் போதே குடஞ்சி சாப்பிட்ருது. இன்னொரு இடத்துல உள்ள காய் காமிக்கிற பாருங்க. இதுதான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, காய் மரத்தில் இருக்கும்போதே அணில் போய் வேலை பார்த்துருதுன்னு. இது பாருங்கள், அணில் நோண்டி உள்ளுக்குள்ளே பழத்தெல்லாம் எடுத்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த காய் கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம். நிறையா காய் அதே மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கு. எல்லாம் அணிலோட வேலை தான். இன்றைக்கி பார்த்தது வந்து கற்பக விருட்சம், அதோட காய். திரும்ப அந்த பழத்தை காமிக்கிறேன். அது பழம் இல்லை, இப்போ தான் வந்த காய். ஸோ காஞ்சி போனால் அது வந்து அப்படியே கருப்பாக மாறிடுது. இது நல்லா பச்சைலாம் இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் தொட்டு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. கற்பக விருட்சம் மரம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் டைமுக்கு. நன்றி, வணக்கம்.